சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். அமெரிக்கா வந்து அவங்களுடைய யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி அப்படின்ற ஷிப்பை வந்து அனுப்புகிறாங்க. சும்மா போல அது மெரீன்ஸை வந்து அனுப்புது. மெரீன்ஸ் நமக்கு தெரியும், அமெரிக்காவுடைய பல்வேறு ஆப்ரேஷன்ஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்தவங்க. தமிழ் ஊடகங்களில் வேறு எதுலேயுமே வரல. அதில் 2000 இருந்து 5000 வரைக்கும் மெரைன் கடலில் இருந்து குதிச்சு டைரக்டாக தரைப்படையாக இவங்க உள்ளே போய் சண்டை போட போகிறாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் தீயும் வச்சு சண்டை போட்டாங்கல்ல, அதே மாதிரி இவங்க ஈரானியர்ஸும் அமெரிக்கன்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நேரடியா மோத போறாங்க. யாரவ் லெவிவ் அப்படின்ற ஒருத்தர் வந்து திடீர்னு கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு செய்தி, அதுக்கு மறுப்பு செய்தியும் வருது. என்ன நடக்குது சார்? இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அவரை புதிதாக அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கறது பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு பரவிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த நெதன்யாகுவினுடைய மரணம் தொடர்பான ரூமர் அதிக அளவில் பரவிக்கிட்டு இருக்குது ஒரு காரணம். சமீபத்தில் அதிகம் பேசப்பட்ட நபர் அலி லாரிஜானி, அவர் உட்பட இன்னும் 2 பேர், ஒரு 3 பேரை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. லாரிஜானி அப்படிங்கிற நபர் வந்து கமினி அவர்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். மகளோட வீட்டில் இருக்கும்போது அவங்கள எலிமினேட் பண்ணுறாங்க. அந்த இராணுவ படையை சேர்ந்த தலைவரையும் தூக்கிட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர்களை தூக்குறாங்க. ஆனா அவங்களுடைய தத்துவத்தை இஸ்ரேலால அழிக்க முடியல. ஜப்பான்கிட்ட வந்து எக்கச்சக்கமான ஆயில் பேக்கப் இருக்கு. அவங்க வந்து இவ்வளோ ஆயில் வச்சிருக்காங்கன்ற செய்திகள்லாம் பார்த்தோம். அவங்களும் பேக்கப்ல இருந்து எடுத்து யூஸ் பண்றதுக்கான சிச்சுவேஷன் வந்து ஜப்பான்லயும். இங்க பிரச்சனை வந்து ஜப்பான்கிட்ட ஆயில் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை. ஜப்பான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கொடுக்கறதுக்கு கூட போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். யுஏஇல இருந்து தான் டைரக்டா வந்து கார்க்ல அடிச்சாங்க. இப்போ அதனால யுஏஇ, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் எல்லாம் போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க ஈரான். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். திடீர்னு இஸ்ரேலில் வந்து ஒரு இடைக்கால பிரதமரை கொண்டு வர போகிறாங்க அப்படின்னும், இல்லை அது பொய் அப்படின்னும் 2 தரப்பான செய்திகள் இன்னைக்கு காலையிலேருந்து சமூக வலைதளம் முழுக்க போயிட்டு இருக்குது. உண்மை என்ன? அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா தரை வழியில் சண்டை போடுறதுக்கு ஆயத்தம் ஆயிட்டாங்களா? இதெல்லாம் குறித்து விரிவாக பேச போகிறோம். பத்திரிகையாளர் திரு பிரசாத் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். முதல்ல இந்த திடீர் இடைக்கால பிரதமர் சிக்கலை பேசலான்னு நினைக்கிறேன். யாரவ் லெவிவ் அப்படின்ற ஒருத்தர் வந்து திடீர்னு கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு செய்தி, அதுக்கு மறுப்பு செய்தியும் வருது. என்ன நடக்குது சார்? அவர் ஏற்கனவே வந்து துணை பிரதமராக தான் இருக்கார். இப்படிப்பட்ட நிலையெல்லாம் அவரை புதிதாக அவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்கறது பற்றிய பேச்சுக்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி பரவிக்கிட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, அந்த நெதன்யாகுவினுடைய மரணம் தொடர்பான ரூமர் அதிக அளவில் பரவிக்கிட்டு இருந்தது ஒரு காரணம். ஆனால் எனக்கு தெரிந்த அளவில் இப்போதைக்கு அவருடைய தேவை அப்படிங்கிறது அந்த சீட்டில் இல்லை. ஓகே, ஏன்னா நெதன்யாகுவே இருக்கார். நீங்கள் கட்ஸ் மாதிரியான நபர்கள், பாதுகாப்புத்துறை அமைச்சர், அடுத்த கட்டமாக அவர் தான் வந்து அந்த இடத்துல வந்து பொசிஷனுக்கு தகுதியுடைய நபராக சொல்லப்படுகிறார். அப்போது அப்படி இருக்கும்போது துணை பிரதமர் அப்படிங்கிறவங்க பெரிய அளவில் கவனிக்கப்படாத ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்து அமெரிக்காவில் வந்து ஒரு மீட்டிங் நடக்குது அப்படின்னா, அப்படிப்பட்ட இடங்கள்லையும் இந்த துணை பிரதமரை பற்றிய பார்வை அப்படிங்கிறது கேமராவினுடைய கண்களில் வெளிச்சம் போட்டு காமிச்சதா வரலாறே கிடையாது. ஸோ இஸ்ரேலை பொறுத்தளவில் அங்கே பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க லிகுட் கட்சியை சேர்ந்தவங்க தான் அடுத்தடுத்து பொசிஷனில் வராங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நபருக்கு வந்து வயசு 56. அவர் வந்து லிகுட் கட்சியை சேர்ந்தவர் தான். ஓகே, நெதன்யாகுவினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ரைட்டா? அவர் வந்து ஒரு யூதர் தான். ரைட்டா? ஆனால் அவருக்கு அந்த பொசிஷனுக்கு அவர் தகுதியோடைய நபரான்னு கேட்டால் இப்போதைக்கு அந்த இடம் காலியாக இல்லை. இது எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா சார், ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் வந்து போடுறாங்க, இந்த மாதிரி மாற்றிட்டாங்க, அவர் வந்துட்டார் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. உடனடியாக ஃபேக்ட் செக்கிங் யூனிட்ஸ்லாம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. இது எப்பயும் போல எல்லா அரசியல்வாதிகளுக்கும் கிளப்புற ரூமர் தானா, இல்லை இதுக்கு பின்னாடி? இது வந்து ஒரு டயத்தில் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும், அன்வெரிஃபைடாக வரும். அதை வெரிஃபை பண்ணுறதும் கஷ்டம். வெரிஃபை பண்ணக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வந்து அரெஸ்ட் செய்யப்படுவாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கோம் அப்படிங்கிறதுனால தொலைவில் இருந்து அவங்கள நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது, கஷ்டம். அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையே பெருசு. பட் அங்கேயே போய் செய்திகளை சேகரிக்கிறாங்கல்ல. ஏன் ஒரு இந்திய பத்திரிகையாளர் நெதன்யாகுவினுடைய வீட்டில் வந்து பாம்பு போட்டதை வந்து நேரடியாக நேரலை செய்யும்போது கைது செய்யப்பட்டார். இது வரலாறு. இப்போது ஜஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நெதன்யாகுவை பற்றிய விஷயங்கள்லாம் வரும்போது அவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்ச்சியாக வந்து கால சூழலில் இப்படியும் ஒரு நியூஸ் இருக்கும், அப்படியும் நியூஸ் இருக்கும். ரைட்டா? இந்த ரெண்டையுமே நம்ம மக்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடணும். பகுப்பாய்வு முடிவு பண்ணி ஏகப்பட்ட விஷயங்களை அதுக்கப்புறம் மக்களே உணர்ந்துப்பாங்க. ஏன் இஸ்ரேலில் ஒரு நபர் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னா அதை 10 வருஷம் கழித்து வெளியிட்ட வரலாறுகள்லாம் இருக்குது.
அவர் இறந்திருப்பாரு, ஆனா அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த அவெஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுவாங்க அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியே தோரணையை கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இதே ஈரான்லயோ மற்ற நாடுகள்லையோ ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா பொய்யான செய்திகள் அதிகமான அளவில் ஈரான் சம்பந்தமா பரப்பி விடுவாங்க. ஏன்னா இஸ்ரேலுடைய நெட்வொர்க் அந்த மாதிரி வந்து வேர்ல்டு வைடா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இயங்கக்கூடியது. அதில் அவங்க ஸ்ட்ராங்கானவங்க தான். நெதன்யாகு சேஃபாக இருக்காரு, அவர் கூட இருக்கவங்களாம் சேஃபாக இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ஈரானில் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியமாக சமீபத்தில் அதிகம் பேசப்பட்ட நபர் அலி லாரிஜானி, அவர் உட்பட இன்னும் 2 பேர், மொத்தத்தில் ஒரு 3 பேரை வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க. போரை முடிக்கணும்னு பேசுகிறவங்க இதை பண்ண மாட்டாங்களே. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட ஈரானுடைய உளவுத்துறை தலைவர் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. அதை அல் ஜசீராங்கிற செய்தி நிறுவனம் இப்போ செய்தியாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. இதை இஸ்ரேலிய ஊடகங்கள் சொன்னதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி லாரிஜானி அப்படிங்கிற நபர் வந்து கமினி அவர்களுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, க்ளோஸ் அசோசியேட் தான் அவரும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மகளோட வீட்டில் இருக்காங்க. மகளோட வீட்டில் இருக்கும்போது அவங்கள எலிமினேட் பண்ணுறாங்க. இதே மாதிரி ஐஆர்ஜிசியினுடைய துணை இராணுவ படைன்னு ஒன்று இருக்குது, ரைட்டுங்களா? அந்த இராணுவ படையை சேர்ந்த தலைவரையும் தூக்கிட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக ஈரானில் இருக்கக்கூடிய தலைவர்களை தூக்குறாங்க. ஆனால் அவங்களுடைய தத்துவத்தை இஸ்ரேலால் அழிக்க முடியல. இன்னொரு பக்கம் நிறுத்தணும் சண்டை, நாங்கள் இப்படி எதிர்பார்க்கலன்னு பேசுகிறவங்க இப்படிப்பட்ட செயல்களில் ஏன் ஈடுபடுறாங்க? நிறுத்தணும்னு யார் சொன்னா? நான் இவ்வளோ பெரிய எதிர்பார்க்கல, பேச்சுவார்த்தைக்கு வரணும்லாம் சொல்கிறாங்களே, யூஎஸும் சொல்கிறாங்க, இஸ்ரேலும் சொல்கிறாங்க. யூஎஸ் சைடில் இருந்து இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அழுதுருக்காரு பார்த்தீங்களா? அவரோட ட்ரூத் சோஷியல் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே கண்ணீர் மலையாக இருக்குது. நான் வந்து நெதன்யாகுவை இவ்வளவு கடுமையாக அவர் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமாக இருந்தது, முதல் தர தாக்குதல் அப்படிங்கிறது. அதனால தான் ஈரான் வந்து இன்ன வரைக்கும் நிறுத்தத்துக்கு சம்மந்தமே தெரிவிக்காமல் இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் அங்கே நடக்கிறதுக்கு காரணம் நெதன்யாகுவினுடைய அந்த விடாப்பிடியான குணம் தான். இல்லை, யார் யாரை கண்ட்ரோல் பண்ணுறான்னு ஒரு ஆங்கிள் வருது இல்லை சார்? என்னன்னா யூஎஸ் வந்து ஒரு சுப்ரீம் பவர், நாங்கள் சொல்கிறத எல்லாரும் கேளுங்கன்ற அந்த ஆங்கிளில் இருக்கும்போது இஸ்ரேல் ஒரு சின்ன நாடு, இன்னும் பலர் அங்கீகரிக்காத நாடுகளும் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற டிக்டேட் பண்ணுற டேர்ம்ஸ் யூஎஸ் எடுத்துக்கிறாங்க. ரிலீஜியஸ் ரிலேட்டடாக வந்து சில உண்மைகளை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்ரேலில் இருக்கக்கூடியவங்க யூதர்கள் அதிகமான பேர் இருக்காங்க, மெஜாரிட்டி அவங்க தான். இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறாங்க. நீங்கள் நிறையா வீடியோக்களை பார்க்கும்போது கிறிஸ்தவர்களை அடிப்பாங்க யூதர்கள். அதே மாதிரி தான் அமெரிக்காவில் கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறவங்க மெஜாரிட்டி பீப்புள், அங்கே யூதர்கள் மைனாரிட்டி பீப்புள். புரியுதுங்களா? அப்போது இந்த மைனாரிட்டி பீப்புள் தன்னுடைய சர்வைவலுக்காக மெஜாரிட்டி பீப்புளாக இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸை அடிமைப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போது ட்ரம்ப் வந்து ஒரு பழமைவாதி, அவர் ஒரு கிறிஸ்டின். அந்த கிறிஸ்டின் வந்து யூதன் அப்படிங்கிற நெதன்யாகு கிட்ட அடிமைப்பட்டு கிடக்கிறார். அதற்கான இயக்கம் தான் ஏஐபிஏசி அப்படிங்கிற அந்த அமைப்பு. ஓகே, அவங்க தான் இவங்களெல்லாம் இயக்குறாங்க. ஓகே, அலி லாரிஜானி பற்றி நம்ம பேசணும். அவர் உட்பட ஒரு சில தலைவர்கள்லாம் போயிருக்கிறாங்க. ஒரு போர் அப்படின்றப்போ ஃப்ரண்ட் லைனில் சண்டை போடுறவங்க எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே முக்கியம். மொத்தமாக ஈரானுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாரையும் வைப் அவுட் பண்ணுறது வந்து ஈரானுக்கு பெரிய பின்னடைவு இல்லையா? ஈரானில் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு போஸ்டிங்க்கு 30 பேர் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. இவருக்கு அடுத்து இவருன்னு 30 பேர் போஸ்டிங் பண்ணி வச்சுருக்காங்க. அது ஒரு மேஜர் இஷ்யூவே கிடையாது. பட் ஈரான் வந்து இது எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா அவங்க பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க, இவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது தங்களுடைய தலைவர்களை தொடர்ந்து கை வச்சுட்டே இருக்கிறது வந்து ஈரானுக்கு எப்படிப்பட்ட ஒரு பார்வையை கொடுக்குது? அவங்க தரையை பார்க்குறாங்க, வானத்தை பார்க்குறாங்க, எதிர்த்தாப்பில் இருக்கிறவன் சாப்பிட்றதை பார்க்குறாங்க. இது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. வேற என்ன? ஃபினரல் ரிலேட்டடான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது ஒட்டுமொத்த மைதானத்துலேயும் மக்கள் வந்து குழுமி இருக்காங்க. அந்த காட்சிகள் எல்லாமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்து. அந்த உள்நாட்டில் வேற இது ஒரு ஒரு எதிர்ப்பு சூழல் இருந்துச்சு ஆட்சியாளர்களுக்கு. உள்நாட்டில் எதிர்ப்பு சூழல் இருக்குன்னு யார் சொன்னா? ட்ரம்ப் சொன்னார், போராடுங்க, பேக்கப் வந்துட்டு இருக்கு, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் போய் எடுங்க, எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் பிடிங்க அப்படின்னு ட்வீட்லாம் போட்டார். ட்ரம்ப் தன்னுடைய நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை போய் பார்த்தா தெரியும். இப்போ யூஎஸ்ஏல தான் அதிகமான அளவில் ப்ராட்டஸ்ட் வந்து யாருக்கு எதிராக நடக்குது அப்படின்னா ட்ரம்ப்புக்கு எதிராக நடக்குது. ஏன்? அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்கள், அன்சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்கெல்லாம் நேற்றைய தினம் கூட வந்து நடந்துக்கிட்டே வாக்கிங்லேயே அந்த லேடி பேட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ட்ரம்ப் வந்து ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்? ஸ்பெயின் அரசு இன்னைக்கு அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் நேட்டோவை விட்டு நான் வெளியில் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜப்பான் மட்டும்தான் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட்டாக இருக்குது. லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய எல்லாருமே ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க. செனட்டில் இருந்து இன்னைக்கு துளசிலாம் வந்து அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அமெரிக்காவுக்கே நெகட்டிவாக தான் ஏகப்பட்ட விஷயங்களை பேசியிருக்காங்க. இதை எதிர்த்தாப்பில் இருந்து பார்க்கக்கூடிய
யுஎஸ் காங்கிரஸினுடைய இன்னொரு செனட் சபையில் மற்ற உறுப்பினர்கள் ஜனநாயக கட்சியினுடைய உறுப்பினர்கள் சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க. எதுக்குமே பதில் சொல்ல முடியல. ட்ரம்பினுடைய தலை தொங்கி போய் தானே கிடக்கு. அதான் உண்மை. சுற்றி இருக்கிற நாடுகளை பற்றி எடுத்துக்கும்போது சார் இப்போது ரீசெண்டாக வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய நேச்சுரல் கேஸ் ஃபெசிலிட்டி ரஸ்லபான் வந்து கத்தாரில் இருக்குது. அதில் ஈரான் அடிச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் தாண்டி இந்த நாட்டினுடைய செல்வங்கள் மீதும் வளங்கள் மீதும் ஈரான் கை வைக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆமாங்க, அதான் சொல்கிறேன். இப்போ 30% ஆயில் ரிஃபைனரி அப்படிங்கிறது கத்தாரில் தான் இருக்குது. அந்த ஒரே ஒரு ஆலையை மட்டும் நம்பி இருக்குது. அந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இஸ்ரேலுடைய தப்பு. இஸ்ரேல் சைடில் இருந்து ஈரானுடைய எண்ணெய் வயல் மீது அவங்க அட்டாக் பண்ணாங்க. இதை யுஎஸ்ஏக்கு தெரியாமையே அட்டாக் பண்ணாங்கன்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் உடனே நெதன்யாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து எதனால் நீ அட்டாக் பண்ண அப்படின்னு. ஸோ அடுத்த கட்டமாக ட்ரம்ப் இப்போ சொல்லக்கூடிய விஷயம், இனிமேல் நாங்கள் ஈரானுடைய எந்த ஒரு எண்ணெய் வயல் மீதும் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஜஸ்ட் நவ் கொடுத்துருக்காரு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்போது பயம் இருக்குது உங்களுக்கு. அப்போது மொத்த ரிஃபைனரியும் காலி ஆயிடுச்சு அப்படின்னா ஆயிலுக்கு எங்கேயுமே எந்த ஒரு விஷயமே இருக்காது. நீங்கள் கொஞ்சம் அப்படியே பிளாங்காக இல்லாமல் நம்ம அறிவோட வீச்சை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாமே டோட்டல் டவுன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரிஃபைனரி சோர்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அமெரிக்காவை பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாமே டக்குன்னு ஒரு பக்கம் வந்து ஐ ஓப்பன் ஆகிற மாதிரி அமெரிக்கா தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி அமெரிக்கா மீது எல்லாரும் தொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும்? ஜப்பான்ங்கிறது ஒரு குட்டி நாடு. பட் ஜப்பான் பேர்ல் ஹார்பரை மறந்துட்டாங்களா? ஜப்பான் மட்டும்தான் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுதான் அந்த பேர்ல் ஹார்பர் இன்சிடென்ட்டை மறந்துட்டாங்களா? மறந்ததுனால தானே இப்போ ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டகாய்ச்சிங்கிற ஜப்பானுடைய பிரைம் மினிஸ்டர் அவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட 45,000 வீரர்களை களமிறக்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த லேடியும் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்கு ஓகேன்னு நாங்கள் சொல்கிறோம். அதே நேரத்தில் ரொம்ப டீப்பாக அதில் என்ட்ரு ஆகிறதுக்கு ஜப்பான் அரசு கொஞ்சம் தயக்கம் காட்டும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ஜப்பான்கிட்ட வந்து எக்கச்சக்கமான ஆயில் பேக்கப் இருக்குது. அவங்க வந்து இவ்வளோ ஆயில் வச்சுருக்கிறாங்கன்ற செய்திகள்லாம் பார்த்தோம். அவங்களும் பேக்கப்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் வந்துருக்கு ஜப்பான்லேயும். இங்கே பிரச்சனை வந்து ஜப்பான்கிட்ட ஆயில் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை. ஜப்பான் வந்து அமெரிக்காவுக்கு வந்து தொடுக்கிறதுக்கு கூட போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான். அவங்க மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோட விஷயம்தான். ஏஷியன் கண்ட்ரிஸோட பகையை சம்பாதிச்சிக்க மாட்டாங்களா ஜப்பான் இது மூலமாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது? அவங்களுக்கு சீனா ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்காங்க. சீனாவுக்கு ஆப்போசிட் பார்ட்டியாக இருக்கிறது இங்கே அமெரிக்கா ஸ்ட்ராங்கான பர்சன். அப்போ அமெரிக்காவோட ஜாயிண்ட் அடிச்சுக்குவோங்கிறது தான் ஜப்பானுடைய கொள்கை ரிலேட்டடான விஷயம். இன்னொரு பக்கம் வடகொரியா காரணமாக இருக்குது. ஏன்னா வடகொரியா அப்பப்போ டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஜப்பானுடைய கரையோரம் தான் டெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க அதுலேருந்து ப்ரொடெக்ஷன் தேடிக்கிறாங்களா? ஸோ வடகொரியாவை அவங்களால எதுக்க முடியுமா? ஜப்பானால் முடியாது. அப்போது ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் வேணும்னா யாருக்கிட்ட வந்து போய் கிடைக்கும்? ட்ரம்ப் கிட்ட தான் கிடைக்கும்னு நம்புகிறாங்க. ஆனால் ட்ரம்ப் வந்து ஒரு ஏகாதங்கிறது அந்த லேடிக்கு தெரியல. இது ஒரு பக்கம் சார். என்ன அப்படின்னா ஈரான் அவங்கள சுற்றி உள்ள நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு பிரதர்ஹுட் கண்ட்ரிஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணும்போது அடிக்கும்போது நிறைய சேதம் பொருட்சேதம் எல்லாமே இருக்குது. திருப்பி இவங்க அடிக்கணும்னு யோசிக்கல, இன்டர்செப்ட் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னென்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய யதார்த்தமான நிலை வந்து மக்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் நம்மெல்லாம் தூங்கி எந்திரிக்கும் போது இன்னைக்கு ஈரானில் ஒரு பெரிய நிலநடுக்கம் பெரிய அளவில் இன்னைக்கு இந்தியன் சேனல்ஸ்லேயே சேட்டலைட் சேனல்லேயே அது கவர் ஆகலை. இல்லை நம்ம வந்து அரசியல் பிரச்சாரம் வந்துருச்சு, தமிழ் சேனல்ஸ்லேயே நீ எதிர்பார்க்கறது கஷ்டம் தான். ரைட்டா? அப்போது வேர்ல்டு வைடாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எர்த்துக்குயிக்கை பற்றி ஏன் இந்த அளவுக்கு நான் முக்கியத்துவமாக நான் சொல்கிறேன்னா, இந்த எர்த்துக்குயிக்கு சாதாரணமாக இயற்கையாக நடந்தது கிடையாது. இது நாள் வரைக்கும் 4.1 வந்து ஈரானில் எர்த்துக்குயிக்கு வந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் சுமத்ரா தீவு, எங்கே இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவு இருக்குல்ல, அங்கே ஒரு சின்ன வைப்ரேஷன் இருந்ததாக தான் அறிவியல் அறிஞர்கள் ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கி நடந்தது எப்படின்னா, ஃபுல்லாக லாரி எல்லாமே குலுங்குது, ரோட்டில் ஆடுது. இப்படியே ஆடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது நெட்லேயே. அது மட்டும் இல்லை, அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் வந்து இந்த மாதிரியான எர்த்துக்குயிக்கை இது வரைக்கும் நாங்கள் ஃபீல் பண்ணதே இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய லாரி டிரைவர்ஸ் சொல்கிறாங்க ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கிறாங்க. திருப்பி எல்லாரும் மலையை பக்கம் பார்க்குறாங்க, எங்கே மவுண்டெயின் பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. மவுண்டெயினில் இருந்து பெரிய புகையாக கிளம்பி வருது. எர்த்துக்குயிக்குக்கும் ஒரு பெரிய மலை மேலே இருந்து ஒரு புகை வர்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஈரான் மலைக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்த அங்கே செஞ்சுருக்கணும். அது அணு ஆயுத சோதனையாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, பிக் ஆக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மவுண்டெயின் இருக்குது, மலை. அந்த மலைக்குள்ளே ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 400 kg வந்து செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை புதைச்சி வைக்கிறாங்க.
புதைச்சுனா சும்மா வந்து யாரும் திருடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ள மட்டும் வைக்கல. அந்த மலையை சுற்றி, அந்த மலையை வந்து நீங்கள் B2 மலை உடைக்க முடியாது. ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்குள்ளே ஒரே ஒரு வாயில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அந்த மலை வந்து இப்படி மூடி இருக்கு. சொல்கிறது புரியுதுங்களா? மலை இப்படி இருக்குது அப்படின்னா அது இப்படியே மூடி இருக்கு. அப்போ நீங்கள் அட்டாக் பண்ணுறது பின்புறமாக இருந்து அட்டாக் பண்ண முடியாது, சைடு வழியாகவும் அட்டாக் பண்ண முடியாது, இந்த பக்கம் இருந்து அட்டாக் பண்ண முடியாது. வாசலில் மட்டும்தான் நீங்கள் ஒரு என்ட்ரி தான். இப்போ இந்த ஒரு என்ட்ரியும் கொடை மாதிரி இருக்குது. இதை நீங்கள் சேட்டலைட்டில் கிடைக்கக்கூடிய இமேஜஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. அப்போ ஏதோ ஒன்று பெருசாக வந்து அவங்க செஞ்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. இது ரொம்ப ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான விஷயம். நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்கி வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. 2000ஆம் ஆண்டு ஒன்று, 2008ஆம் ஆண்டு ஒன்று, இந்த 2 தடவை வந்து தன்னுடைய கைப்பட கமினி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை குறிப்பிட்டு பேசுகிறார். எங்களுடைய சட்டப்படி, இஸ்லாமிக் சட்டத்தின்படி நாங்கள் கமினி அவர்கள் சொல்லியிருந்தது அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யக்கூடாது அப்படின்னு ஃபத்வா கொடுத்துட்டாங்க. ரைட்டா? அப்போது அந்த லெட்டரை மையப்படுத்தி அவர் சொல்கிறார், இன்னைக்கு இருக்கக்கூடிய புது தலைவர் அவருக்கு 56 வயசு, கமினி அவர்களுக்கு 90 வயசு. அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய மனநிலை, இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத்தோட மனநிலை என்னன்னு முஸ்தபா கமினி அவர்களுக்கு தெரியும். அப்போது இள ரத்தம் எப்பயுமே இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க. இப்போது மதம் முக்கியமா மக்கள் முக்கியமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும்போது இவர் மக்கள் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இந்த 400 kgயை நான் எர்த்துக்குயிலேருந்து ஆரம்பித்து எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுறேங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அணு ஆயுதங்களை செறிவூட்டுறா அப்படின்னு சொல்லிட்டா வித்தின் 24 hours ஈரானால் அதை செறிவூட்ட முடியும். இன்றைக்கி அது நடந்துருச்சோ அப்படிங்கிற பெரிய அச்சம் ஒரு பத்திரிகையாளனா எனக்குள்ள இருக்குது. ஈரான்கிட்டையும் அணு ஆயுதங்கள் வந்துருச்சு அப்படின்னா அது அமெரிக்காவுக்கான பெரிய ஆபத்து மட்டுமல்ல, அதுதான் WW3 World War 3க்கான பெரிய அத்தியாயமாக இருக்க போகுது. இது வந்து 2 கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னா, அமெரிக்கா வந்து அவங்களுடைய USS ட்ரிப்போலி அப்படின்ற ஷிப்பை வந்து அனுப்புகிறாங்க. சும்மா போல அது மெரீன்ஸை வந்து அனுப்புது. மெரீன்ஸ் நமக்கு தெரியும், அமெரிக்காவுடைய பல்வேறு ஆப்ரேஷன்ஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுத்தவங்க. மெரீன்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா தரைவழி சண்டைக்கு ரெடி ஆகிட்டாங்களா அமெரிக்கா? ஆமாம், இது கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களாக வந்து தமிழ் ஊடகங்களில் வேறு எதுலேயுமே வரலை. நம்ம பிரசாத் சிக்னேச்சரில் நம்ம இதை செய்தியாக போட்டிருந்தோம். ஆக்சுவலி என்னென்னா, அது சிங்கப்பூர் வழியாக கேப்சர் ஆகி வந்தது. சிங்கப்பூர் வழியாக வருது அந்த ஷிப்பு. சிங்கப்பூர் வழியாக வரும்போதே அதில் 2000 இருந்து 5000 வரைக்கும் மெரைன் 2200 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ அதனோட எண்ணிக்கை 5000 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு மதிப்பிடுறாங்க. இப்போ அது சிங்கப்பூர் வழியாக வந்து நேரடியாக இப்போ மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே அந்த USS ட்ரிப்போலி அப்படிங்கிற கப்பல் வந்து உள்ள நுழையுது. இதனால் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா, இவங்க எல்லாருமே எல்லா விதமான கருவிகளையும் கையாள தெரிஞ்சவங்க மெரீன்ஸ். அப்படிப்பட்டவங்க ஈரானுடைய கடலில் இருந்து குதிச்சு டைரக்டாக தரைப்படையாக இவங்க உள்ளே போய் சண்டை போட போகிறாங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் தீயும் வச்சு சண்டை போட்டாங்கல்ல, அதே மாதிரி இவங்க ஈரானியர்ஸும் அமெரிக்கன்ஸும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நேரடியாக மோத போகிறாங்க. ஹியூமன் வந்து டைரெக்டாக வந்து ஒரு பெரிய அட்டாக் அப்படிங்கிறது நடக்க போகுது. கிட்டத்தட்ட வந்து ஒரு குத்துச்சண்டை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டை வந்து இன்னும் 2 நாளில் நீங்கள் பார்க்கலாம். இதற்கு ட்ரம்ப் எதனால் துணிஞ்சாரு அப்படிங்கிறதே ஒரு நிறைய இறப்புகள் ஏற்படும். சார், இங்கே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா வந்து என்ரிச்டு நம்ம கேப்சர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டே அவங்க பிளான் பண்ணாங்க, உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் நினச்சாங்க அப்படின்ற ஒரு பார்வையும், ஜெருசலம் போஸ்ட் மாதிரியான பத்திரிகைகள் வந்து அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமும் அமெரிக்கா வந்து அந்த திட்டத்தில் இருக்கா என்ரிச் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு? எப்படி இந்த தரைப்படை USS ட்ரிப்போலியில் போய் வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட முடியுமா என்ன? அப்படி முடியாது. வந்து அது 12 லாரியில் இருக்கிறது. ரைட்டாக 12 லாரியில் இருக்குது. இவங்க வாட்டுக்கு போய் லாரியை வந்து நம்ம என்ன இதுன்னா நடிகர் விஜயா வண்டி லாரியை திருப்பிக்கிட்டு மறுபடியும் வந்து புஷ்பா படத்தில் வரக்கூடிய இது மாதிரிலாம் பண்ண முடியாது. ரைட்டா? அது அங்கேங்கிறது நீங்கள் எனக்கு உங்களோட கற்பனைக்கும் எட்டாது. அதெல்லாம் வந்து அவ்வளோ எளிமையாக அந்த விஷயத்தெல்லாம் கைப்பற்றிட்டுலாம் வர முடியாது. அதுக்கெலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுற மாட்டாங்க. சீனாவோட சேட்டலைட் இருக்குது, ரஷ்யாவோட சேட்டலைட் இருக்குது, எல்லாமே ஈஸியாக வந்து காமிச்சு கொடுத்துரும். அப்போ ஈரான் அதுக்கேற்ற மாதிரி தான் செட்டப்பை ரெடி பண்ணியிருப்பாங்க. சரியா? அதனால் எளிமையாக வந்து கைப்பற்றுவது அமெரிக்காவினுடைய இலக்கு அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய இலக்கு அது அல்ல. யுரேனியத்தை வந்து பேச்சுவார்த்தை மூலியமாக தான் எடுத்துகிட்டு போக முடியுமே தவிர ஆக்குப்பை பண்ண முடியாது. அதே நேரத்தில் தீவுகளை கைப்பற்ற முடியும். கார்க் அப்படிங்கிற தீவு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை, இது ரெண்டையும் வளைச்சு போட்டுட்டாங்கன்னா ஒட்டுமொத்த ஈரானும் க்ளோஸ். ஈரான் அதுக்கப்புறம் அடிபணிஞ்சு தான் ஆகணும். அந்த 2 தீவை என்னோடது அப்படிங்கிறது சொல்ல வைக்கிறதுக்கு தான்
இந்த கப்பற்படை போகுது. அதுவும் அதோட ரூட்டே வந்து கவனிச்சிங்கன்னா சிங்கப்பூர்லேருந்து மிடில் ஈஸ்ட்டு, அதுவும் அதை தாண்டி தான் வரப்போகுது. அந்த கார்க் ஏரியாவோட என்ட்ரன்ஸில் தான் அவங்க இறங்கவே போகிறாங்க. இறங்குற பாதையே அதுதான், அதுக்குள்ளே தான் இறங்க முடியும் அவங்க, வேற வழி கிடையாது அவங்களுக்கு. யூஎஸ்எஸ் ட்ரிப்போலி வர்றது வந்து செய்திகளில் அதிகமாக பார்க்குறோம். நம்ம மற்ற ஷிப்ஸு வந்ததை பார்த்தோம். ஆப்ரஹாம் லிங்கன் வந்ததை ஃபஸ்ட்டு சொன்னாங்க, அதுக்கடுத்து நிறைய வந்துச்சு. விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ட்ரிப்போலியை பற்றி இவ்வளோ எழுதுறதுக்கான காரணம் என்ன? அவ்வளோ நவீனத்துவமான ஒரு கப்பல்ன்றனாலையா? அப்படி கிடையாது. யூஎஸ்எஸ் ஜெரால்டு வாங்கின அடியை மறக்கடிக்கிறதுக்காக இந்த கையில் ஜெரால்டு டிப்போ காமிச்சிருக்காங்க ரிப்பேர் பண்ணுறது. ஆமாம், ரிப்பேருக்கு போயிடுச்சு. இப்போ மொத்தம் டாய்லெட் எல்லாமே ஃபெயிலியரு, மொத்தம் அதில் இருக்கக்கூடிய. ஆமாம், அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான சலவை ரூம் அதுவு காலி, பராமரிப்பு அப்படிங்கிறதே டோட்டலாக இல்லை. 10 மாதத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்குது. வியட்நாம் போருக்கு அப்புறம் அதிக ட்ராவல் வந்து கடலில் பண்ணது, ஒரு கால சூழலில் பண்ணது அந்த கப்பல் தான் ஜெரால்டு. அப்போ இவ்வளவு தூரம் வந்து சுமைகளை சுமந்துக்கிட்டு இனிமேல் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாலுமிகள்லாம் முடியலை, யாராலையும் முடியல. லேடிஸ் இருக்காங்க, ஜென்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து முடியாதுன்னு சொன்ன உடனே தான் அந்த கப்பல் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு, இனிமேல் சர்வீஸுக்கு போகலன்னா ஒட்டு மொத்தமாக கப்பலே காலி ஆகிடும்னு சொல்லி அந்த கப்பலை கிளப்பிட்டாங்க. திருப்பி ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டாங்க. ட்ரிப்போலி போர்க்கப்பலை ரிட்டர்ன் எடுத்துக்கிட்ட வரலாறு போர்க்கால சூழலில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அசிங்கம் தான் இது. அமெரிக்கா இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அவங்க கூப்பிட்டு தானே வந்து கப்பலை இந்த சூழல் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? பெரிய ஹியூமிலியேஷன்ல தோற்று போயிட்டாங்க அப்படின்னா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லையே. அதை அவங்க செய்யணும், செய்ய மாட்டாங்க. ஐக்கிய நாடுகள் சபையும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் இருக்குது சார். காசு இருக்கிறவன் தான் சார் இன்னைக்கு பெரிய ஆள். இல்லை சார், யூஎன்னும் இயும் இப்போ தான் பேசியிருக்காங்க, ஹார்மஸ் வந்து நம்ம மீட் எடுக்கணும், அதுக்கான ஆயத்த பணிகளை ஆரம்பிப்போம் அப்படின்லாம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தானே பேசினாங்க. அவங்கெல்லாம் வெறுமனை பேச தான் செய்வாங்க. யூஎன் அப்படின்னு யுனைடெட் நேஷன்ஸ் தானே சொல்கிறீங்க. யுனைடெட் நேஷன், யூரோப்பியன் யூனியன், அவ்வளோதான். அவங்களால வேற என்ன செய்ய முடியும்? யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து பிரஸ் பண்ணலாம்ல, இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூரோப்பியன் யூனியனில் யாருமே வரலையே. யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டராக மண்டையில் தட்டி அனுப்பிச்சிட்டாங்க. பிரான்ஸினுடைய அதிபரும் கம்மன் ஆகிட்டாரு. இட்டாலியினுடைய மெலோனி அமைதியாயிட்டாங்க. ஜெர்மனியினுடைய மெர்ஸை நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது உங்களுடைய போர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எங்களுடைய போர் இல்லை, இது யூரோப்புக்கான போர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனுக்கான அந்த நாட்டோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, காஜா கல்லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி. அவங்களே சொல்லிட்டாங்க அமைதியாக இருக்குது யூரோப்லாம். எந்த காரணத்தை வச்சு நீங்கள் யூரோப்லாம் பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்க? அவங்களாம் அவங்க காலம்லாம் முடிஞ்சு போச்சு. கம்மிங் பேக் டு ட்ரிப்போலியை பற்றி அதிகம் பேசுறதுக்கு காரணம் இப்போ இருக்கிற சூழலில் மெரீன்ஸை கேரி பண்ணிட்டு அது வர்றதுனாலையா, இல்லை அந்த கப்பலில் இருக்கக்கூடிய டெக் அது ஏற்படுத்தக்கூடிய சேதத்தினாலையா? அந்த கப்பலில் ஒன்றுமே கிடையாது. அந்த கப்பல் வந்து வரப்போகிறது அப்படின்னா அந்த கப்பல் வந்து கடலுக்குள்ளே முழுக போகுதுன்னு அர்த்தம். ஓட்டுறதுக்கு மாலுமியே இல்லைன்னா அந்த கப்பல் வந்து எவ்வளோ பெரிய ஜாமவானாக இருந்தால் என்ன ஆகும்? ஓட்டுறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னா அந்த கப்பல் என்ன ஆகும்? ஒரு மாலுமி கூட இல்லாமல் ஒட்டுமொத்த ஈரானுமே அதை சூறையாடிட்டாங்கன்னா என்ன ஆகும் அந்த கப்பல்? இல்லை கப்பலில் வர ஆட்களையும் பார்க்கணும்ல, யூஎஸ் மெரீன்ஸு சாதாரண ஆட்கள் வரல. உங்கள் ஏரியாவில் நீங்கள் பெரிய ஆளுங்க. ஈரானோட கடற்படை அப்படிங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லை. மெரீன்ஸுமே வந்து கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு அந்த கடற்படையோட வலிமையை வந்து சொல்லணும் அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த இது இருக்குல்ல, ஏன்னா ஈரான் வந்து உள்ளுக்குள்ளேயே அந்த கடலுக்கு அடியிலேயே கடிவெடி புதைச்சிருக்காங்க. அந்த கடிவெடிகள் வந்து சும்மா போய் வந்து நீங்கள் தரையனா இப்படி வைக்கிறது இல்லை. இங்கேருந்து மிசைல் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கடிவெடியை கடலுக்குள்ளே போய் புதைப்பாங்க. எப்படி? இங்கேருந்து தரப்பகுதியில் இருந்து மிசைலை ஏவி அந்த மிசைல் மூலியமா என்ன ஆகும்னா கண்டி கடலுக்கு அடியில் போய் புதையும். அந்த கண்ணிவெடியில் கால் வச்சா என்ன ஆகும்? ட்ரிப் ஆகிடும், பிடிச்சிரும்ல. அப்புறம் எப்படி அவங்க வருவாங்க? நீங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு பக்கத்துல அமெரிக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதை இன்டர்செப்ட் பண்றதுக்கு அவங்க கிட்ட ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸுக்கு பக்கத்துல அமெரிக்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 1000 கிலோமீட்டர் இருக்கு. பல ஆயிரம் இல்ல, 300 கிலோமீட்டர் தாண்டி நிற்காங்க. அவங்களுடைய ட்ரூப்ஸ் சொல்றீங்களா? அவங்களோட ட்ரூப்ஸ் 300 கிலோமீட்டர் தாண்டி இருக்காங்க. நீங்க அதை தாண்டி உள்ள வந்து பாருன்னு தான் ஈரான் சொல்றாங்க. வர்றேன்னு சொல்றாங்க, உள்ள வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இவங்க கிட்ட அதுக்கேற்ற டெக்னாலஜி தடுப்புக்கான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. கடல் நீங்கள் பார்க்கும்போது ஓப்பனில் இருக்கும், நீங்கள் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய ஆபத்தானதுன்னு. நீங்கள் கடலில் இருந்து மறுபடியும் குதிச்சு நீங்கள் உள்ளே போகணும், புரியுதுங்க? அதுக்கு நீங்கள் எக்யூப்மெண்ட்டுக்கு என்ன வச்சுருக்கீங்க? நீங்கள் ஒவ்வொரு பர்சனுமே நீங்கள் குதிச்சு தான் உள்ளே போக முடியும் கடலை தாண்டி தரைக்கு. அதுக்கான ஆப்ஷனே அந்த இடத்துல இல்லை, ஃபுல்லாகவே வந்து கண்டி வச்சுருக்காங்க. நீங்கள் அதை கிராஸ் பண்ணி எப்படி போவீங்க? பாசிபிளே கிடையாது. அதனால தான் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யுஏஇ கிட்ட கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. யுஏஇயில் இருந்து தான் டைரெக்டாக வந்து கார்க்கில் அடித்தாங்க. அதனால தான் யுஏஇ இப்போ அடி வாங்கிட்டு இருக்கு. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வழி போட்டு கொடுத்தது யார்? யுஏஇ.
இப்போ அதனால UAE, கத்தார் உள்ளிட்ட நாடுகளெல்லாம் போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க ஈரான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த USS ட்ரிபோலியும் போச்சு அப்படின்னா ரொம்ப மோசமான கட்டத்துக்கு அமெரிக்கா தள்ளப்படும். அதனால தான் ட்ரம்ப் வந்து இப்போ சீஸ் ஃபயர் டீல் ரிலேட்டடாக இனிமேல் நான் அடிக்க மாட்டேன், இது வரைக்கும் போனது போட்டு இனிமேல் நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இல்லை, ஒருவேளை மெரீன்ஸ் வந்து இந்த இதை கிராஸ் பண்ணி உள்ளே போகிறாங்க அப்படின்னா அதை இன்டர்செப்ட் பண்ணுறது, தடுத்து நிறுத்துறதுக்கு ஈரான்கிட்ட படைகள் இருக்கா ஸ்பெஷலைஸ்டா? அதுதான் இப்போ சொன்னேன். இல்லை, இது வந்து ரெகுலராக பண்ணுறது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இவங்களை தடுத்து நிறுத்துறதுன்னு ஈரான்கிட்ட IRGC தவிர வேறு ஏதாவது படை வச்சுருக்காங்களா, யூனிட் வச்சுருக்காங்களான்னு கேட்குறேன். அவங்க துணை இராணுவ படை ஒன்று இருக்குது. அந்த துணை இராணுவ படையினுடைய தளபதியெல்லாம் கூட்டாங்க. நான் சொல்கிறேனே, எல்லாருமே ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அந்த ரிமோட் மூலிமா அக்சஸ் பண்ணக்கூடிய வேலையையும் அவங்க முஸ்தபா கமினி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ முஸ்தபா கமினியோடைய கையில் தான் ரிமோட் இருக்குது. அந்த ரிமோட் வந்து எங்கெங்கே ஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். மவுண்டெயினில் இருக்கக்கூடிய யூனியத்தை என்ன செய்யணும், அதை எப்படி பாதுகாக்கணுங்கிறத ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஒரு தளபதி இயக்கிட்டு இருக்காரு. ரைட்டா? மவுண்டெயின் தொலைவில் இருக்குது, ஹாஸ்பிட்டல் வேறு எங்கேயோ இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் இங்கேருந்து ரிமோட் மூலிமா ஆப்ரேட் பண்ணி கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரில் வந்து எப்படி சொல்கிறது, நீங்கள் மகாபாரதத்துலலாம் வந்து அந்த ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று சொல்லுவாங்க, சக்கர வியூகம்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றும் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது வந்து அது இப்போ ஏதோ ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி தெரியும், ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியும். உள்ளே போனதுக்கு பிறகு தான் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிறது அப்புறம் தான் புரியும். அது மாதிரியான ஒரு வலையமைப்பு நான் என்ன சொல்கிறேன், அவங்க ஏரியாவில் அவங்க பெரிய ஆள். நீங்கள் தூரத்துலேருந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறது ஈஸி சார். நீங்கள் தரைப்படை உள்ளே இறங்கும் போது அவ்வளவு எளிமையாக ஈரான் வந்து விட்டுற மாட்டாங்க. ஈரானுடைய பவர், ஈரான் மேனுக்கான பவர், மிலிட்ரி மேனுக்கான பவருக்கும் அமெரிக்க மிலிட்ரி மேனுக்கான பவருக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. காத்துக்கிட்டு இருக்கான், 45 வருஷமாக ஒருத்தன் காத்துக்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு வரலாறு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவனுக்கு வாழ்வாதாரமே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கையில் வந்து சாவுங்கிறது பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். பொம்பளை பிள்ளைங்க பேட்டி கொடுக்கறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது சார். இந்த மைதானத்தை விட்டு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் கிளம்பி போவேன் அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லுது, ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு லேடி. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. நடந்துக்கிட்டு இருக்கு, மைதானத்தில் நின்றுட்டு 50 பேர் ஃபினரலுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. என்னங்க இங்கே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வந்து போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸ்லாங்கே அப்படி தான் இருக்குது. அவங்க ஸ்லாங்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 21ஆவது நூற்றாண்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்படி ஒரு முறையை இது வரைக்கும் நம்ம வரலாறுல பார்த்ததே இல்லை. நாளைக்கு வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து அதை எப்படி எழுத போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக நான் ஒரு புத்தகம் எழுதுனேன் அப்படின்னா நான் பார்த்ததையும் ரசித்ததையும் நான் கடந்து போன விஷயங்களையும் இன்க்ளூடிங் யூ அண்ட் மீ எல்லாத்தையும் சேர்த்து தான் கண்டிப்பாக வந்து ஒரு பத்திரிகையாளனா உண்மை சம்பவங்களை எழுதணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் பேசணும். இதில் பக்கத்து நாடுகள் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதையும், அந்த தரைப்படை அடுத்து ப்ரொசீட் பண்ணுமா இல்லை போனால் என்ன மாதிரி விளைவுகள் நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பேசுவோம். நிச்சயமாக நடக்கும்போது கண்டிப்பாக அதை பேசுவோம். என்னுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் நன்றி சார். நன்றி கார்த்திக். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.